அருள்மிகு திருநறையூர் நாச்சியார் கோவில். மூலவர் திருநறையூர் நம்பி, உற்சவர் இடர்கடுத்த திருவாளன், தாயார் வஞ்சுளவள்ளி, தலவிருட்சம் வகுளம், புராணப்பெயர் சுகந்தகிரி சேஸ்திரம், ஊர் நாச்சியார் கோவில், மாவட்டம் தஞ்சாவூர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் 12 தலங்களுள் 11வது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலம். இங்கு வஞ்சுளவள்ளி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. பெரும்பாலும் பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆனால் இங்கு பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை என்பதை காட்டும் வகையில் ஊரின் பெயரே நாச்சியார் கோவில் என பெயர் பெற்று விளங்குகிறது. முற்காலத்தில் இந்த ஊர் திருநறையூர் என்று அழைக்கப்பட்டது. கோச்செங்கானன் என்ற சோழ மன்னன் சிவபெருமானுக்கு 70 கோவில்கள் கட்டினான். ஆனால் விஷ்ணுவுக்காக கட்டியது திருநறையூரில் உள்ள நம்பி கோவில் மட்டுமே. கோவில் கோபுரம் 5 அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாட கோவிலாகும். மூலவர் சந்நிதியை அடைய 21 படிகள் ஏறி செல்ல வேண்டும். ராஜகோபுர வாசலில் நின்று பார்த்தால் கருவறையில் உள்ள பெருமான் ஒரு மலை மேல் எழுந்திருப்பதாக தோன்றும். மூலவர் சீனிவாச பெருமாள் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இதில் வரம் தரும் முத்திரையுடன் வலது திருக்கையும், திருத்தொடையில் அமர்த்திய இடது திருக்கையும், சங்கு சக்கரம் ஏந்திய இருக்கைகளுடனும் விளங்குகிறார். நாச்சியார் திருநாமம் வஞ்சுளவள்ளி. இவர் பெருமாளின் வலப்பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். தமது வலது திருக்கையில் வரத முத்திரையுடன் இடது திருக்கையை தொங்கவிட்ட நிலையில் தாயார் காட்சி தருகிறார். மூலவர் பெருமாளுடன் மூலஸ்தானத்திலேயே நின்ற திருக்கோலத்துடன் தாயார் காட்சியளிப்பதை வேறு எந்த தலத்திலும் பார்க்க முடியாது. கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி இருப்பதை அடுத்து விசேஷ கல் கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு காட்சியளிக்கிறார். 48 நாட்கள் இந்த பெருமாளை சுற்றி வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும், எல்லா விதமான மன நோய்களும் விலகும். வியாழக்கிழமையில் கருடனுக்கு வஸ்திரம் சார்த்தி அர்ச்சனை செய்தால் திருமணத்தடை, புத்திர பாக்கியம், நாகதோஷம் நீங்கும். வீதியுலா செல்லும் போது இவரே முன்னே செல்ல அதற்கு பின்னே சுவாமி எழுந்தருளிக்கிறார். இவருக்கே முதலில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்குள்ள உற்சவத்தாயார் கையில் கிளியை ஏந்தி இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி அருள்பாலிக்கிறார். இவர் தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்துவதாக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆடி மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி திதியில் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், கன்னி பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைப்பார். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். கருடனின் திரு நட்சத்திரமான சுவாதி அன்று இங்குள்ள கல் கருடனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. கருட பஞ்சமி நாளான கல் கருடனை தரிசனம் செய்வோம். செவ்வாய் கிரகத்திற்கு தனி ஆலயம் இல்லை. செவ்வாய் கிரகங்களுக்கு தளபதியாக இருப்பதால் போர் செய்யும் கிரகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வீடு, நிலம் போன்ற சொத்துகளுக்கும் உகந்தவனாகிறான். செவ்வாய் சில சமயம் சிலருக்கு திருமண தடையை உண்டாக்குகிறான். செவ்வாய் ஜாதகத்தில் 1, 2, 4, 7, 12, 8 ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது. இதை விலக்கிக் கொள்ள பலர் சாந்தி பரிகார முறைகளை கையாண்டு வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள். அதற்கு நாம் திருநறையூர் எனப்படும் நாச்சியார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்.